செய்திகள் தொடர்கின்றன. ஈரோட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு கேள்வித்தாள் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு இன்று நடைபெற்றது. இந்நிலையில் ஈரோட்டில் உள்ள சிஎஸ்ஐ ஆண்கள் பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற தேர்வில் கலந்து கொள்ள வந்த தனக்கொடி என்ற பெண்ணிடம் மாதிரி வினாத்தாள் ஒன்று இருந்துள்ளது. அதனை தேர்வு எழுத வந்த மற்றவர்களும் படித்துள்ளனர். இதையடுத்து தனக்கொடி எடுத்து வந்த வினாத்தாளும் தேர்வில் கொடுக்கப்பட்ட வினாத்தாளும் ஒரே மாதிரியாக இருந்ததால் தேர்வு எழுத வந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று தேர்வு எழுத வந்த அனைவரும் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். நான் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுடைய குரூப் 2 வந்து எக்ஸாமுக்காக நீங்கள் எழுதி வந்தேங்க. கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு வெளியே வரும்போது அதனுடைய இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் ஷீட் ஒரு பொண்ணுகிட்ட இருந்துச்சுங்க. முழுமையாக என்ன எக்ஸாம் எழுதணுமோ அதனுடைய காப்பினுடைய ஜெராக்ஸ் காப்பி கொஸ்டின் அதை பேனாவில் எழுதி அதுக்கான ஆன்சர் ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லாக இது நாமக்கல்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இதனால் நான் மன உளைச்சலாக இருக்கோம். நாங்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். அதாவது வீக்கெண்டில் மாடர்ன் கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப இந்த மெட்டீரியல்ஸும் எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் எடுத்தது யார் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி காலையில் இதை எடுத்துகிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போயிட்டு பார்த்தா சேம் கொஸ்டின்ஸ் அதே எக்ஸாமில் இருக்குது. ஸோ இதை யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து தனக்கொடியிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை நடத்தி வருகின்றார். செய்யாறு அருகே செங்கல் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக பலியானார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த செங்கல் லாரி ஒன்று இரும்பூர் கூட்ரோடு வளைவில் எதிரே வந்த பேருந்து மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் லாரியை திருப்பியுள்ளார். அப்போது லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் பயணம் செய்த மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி, மூர்த்தி, முருகன், ராதா மற்றும் சியாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ரவி ஆகிய 5 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். 9:20 வண்டி இங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது ரோடு இந்த டர்னிங்கில் இது வரைக்கும் 4-5 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னே ஒரு பஸ்ஸுக்கு சைடு படுத்துருக்கு. லாரி இதே மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னே ஒரு ஆள் இந்த லெஃப்ட் சைடில் செத்துருக்காப்புல. அதனால் இந்த மூலில் ரோடு அகலமாக வேணும். செத்தது 5 பேர் செத்துட்டாங்க. அதில் ஒரு லேடி, மொத்தம் 4 கூலி ஆள், ஒரு பார்ட்டி. அதில் 3 ஜென்ஸு, 4 ஜென்ஸு, ஒரு லேடி. இது காரணமே ஆக்சிடென்ட் ஆக காரணம் சைடில் ரோடு ஸ்ட்ராங்கே கிடையாது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கடந்த மாதம் தொழிலதிபரின் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜெகன் என்பவர் கைது செய்யப்பட்டு காரைக்கால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் விசாரணைக்காக ஜெகனை போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து பின்னர் காரைக்கால் சிறைக்கு போலீஸ் வாகனத்தில் கொண்டு சென்றிருந்தனர். அப்போது அரியாங்குப்பம் என்ற இடத்தில் ஒரு மர்ம கும்பல் போலீஸ் வாகனத்தின் மீது வெடிகுண்டுகளை வீசியதில் ஜெகன் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் 3 போலீசார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பிடிபட்ட அந்த 5 பேரை போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக ரவுடிகள் வெடிகுண்டுகளை வீசி அட்டகாசம் செய்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை என்றால் ரங்கசாமி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது போன்ற சம்பவங்கள் புதுவை மாநில மக்களுக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசானது புதுவை மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அறிக்கை கேட்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி இருக்கிறேன். இந்த நிகழ்வுகள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். மத்திய அமைச்சரான தனக்கும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதுச்சேரியில் பாதுகாப்பு இல்லை என்று நாராயணசாமி அப்போது வேதனைப்பட்டார். அரியலூர் அருகே
திருமானூர் ஒன்றியத்தில் உள்ள நரசிங்கபுரம் கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 50 ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 1973ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்தபோது நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் விவசாயம் செய்யவும் குடியிருக்கவும் 50 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு பட்டாவும் வழங்கப்பட்டன. அப்போது நிலத்தை பெற்ற மக்களால் விவசாயம் செய்ய முடியாமல் இருந்ததால் அங்கு தமிழக வனத்துறையின் சார்பில் மரங்கள் நடப்பட்டன. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக சர்வேயராக பணிபுரியும் ஒருவர் தனது நிலம் என்று கூறி ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. 50 ஏக்கர் அரசு நிலத்தை மாவட்ட நிர்வாகம் மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குழந்தை பாக்கியம் தரக்கூடிய துரியன் பழ சீசன் குன்னூரில் தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பர்லியார் பகுதியில் அரசுக்கு சொந்தமான பழப்பண்ணையில் துரியன் பழ சீசன் தொடங்கியுள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பழத்தை உட்கொண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ற நம்பிக்கை இருந்து வருகிறது. இந்த துரியன் பழங்கள் கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரம் உள்ள மலைப்பகுதியில் மட்டுமே வளரக்கூடியது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்யாததால் 6 மரங்களில் மட்டுமே துரியன் பழங்கள் காய்த்துள்ளன. மீதமுள்ள மரங்களில் 2வது சீசன் காலமான டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மகசூல் கிட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துரியன் பழம் 1 கிலோ 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த குழந்தை பாக்கியம் தரக்கூடிய துரியான் பழம் இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு. தோட்டக்கலை பண்ணையில் தனியார் குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இங்கே பல கடைகளில் கிலோ 700 600 அப்படி நல்ல விலைக்கு அப்படி போயிட்டுருக்குது. நிறைய பேர் வாங்கி போயிட்டுருக்காங்க. மாதம் முடிய இந்த பழம் கிடைக்கும். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதனை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். சத்தியமங்கலம் வனக்குட்டையில் நிரம்பியுள்ள நீரில் யானைகள் குளித்து கும்மாளம் போட்டதை அந்த வழியாக செல்லும் மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் வனக்குட்டை அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த குட்டையில் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் அங்கு வரும் வன விலங்குகள் குளித்து கும்மாளமிட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்த குட்டைக்கு குட்டியுடன் வந்த 3 யானைகள் அதில் குளித்து தண்ணீரை பீச்சி ஆனந்தமாக விளையாடியதை பொதுமக்கள் நின்று ரசித்து சென்றனர். சத்தியமங்கலம் காட்டுப் பகுதியில் வறட்சி காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை, போதிய உணவுகள் கிடைக்காததால் வன விலங்குகள் அருகில் உள்ள விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்து விடுகின்றன. இதை கருத்தில் கொண்டு வன விலங்குகளின் தண்ணீர் தேவைக்காக சத்தியமங்கலம் காட்டுப் பகுதியில் வனத்துறையினர் வனக்குட்டை வெட்டி வைத்துள்ளனர். அண்மை காலமாக தண்ணீரின்றி இருந்த இந்த குட்டையில் தற்போது தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. மணப்பாறை அருகே கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மொண்டிப்பட்டி கிராமத்தில் சென்னப்பன் மகாலட்சுமி கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். வரிசையாக அமர்ந்திருந்த பக்தர்கள் தலையில் கோவில் பூசாரி தேங்காய்களை உடைத்தார். இதையடுத்து பெண்கள் சாட்டையால் அடிவாங்கி அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மணப்பாறை, கரூர், தேனி, கம்பம், மதுரை, வாடிப்பட்டி, மோகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டி வெள்ளி பதக்கம் வென்ற சுசில் குமாருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. விவரம் இடைவேளைக்கு பிறகு.